வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். நம்ம பார்க்க போகிறது இப்போ மொழியை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் கற்காலம், பழங்கற்காலம், இடைக்கற்காலம் இருக்கிறப்போ ஒரு மனுஷன் பேசுகிறதுக்கான ஒரு மொழி தான் மொழி. அதாவது சொல்கிறது கம்யூனிகேஷன். வாட் இஸ் லாங்குவேஜ்னா டூ பீப்புள் கம்யூனிகேட் ஸ்பீக். அதாவது இரண்டு மனிதர்களும் தன்னோட உரையாடலை பகிர்ந்து கொள்வது. அதாவது டூ பீப்புள்ஸ் ஷேர் தேர் ஃபீலிங்ஸ் இன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். அதாவது மொழி பற்றி பேசுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகின் முதல் செம்மொழினா தமிழ். உலகின் முதல் செம்மொழினா தமிழ். ரொம்ப பழமையான முதல் மொழிகள் பார்த்தீங்கன்னா சுமேரிய மொழிகள், அக்காடியன், பேபிலோனியன் அந்த மொழிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப்ரிவ், இஸ்ரேல். அதாவது இஸ்ரேலில் இயேசுநாதர் பேசின ஹிப்ரிவ் மொழி வந்து பழமையான மொழி. உலகின் முதல் தொன்மையான மொழி பார்த்தா கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ரோமானிய மொழி. மொழினா என்ன? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்றது மொழி. இப்போ இந்திய மொழிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஒரு கலை இருக்குது. இந்தியாவில் எந்த மொழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்டில் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி. அதாவது பாகிஸ்தானில் உருது பேசுகிற முஸ்லீம் இருக்காங்க. அதேமாதிரி பெங்காலி பேசுகிற முஸ்லீம்ஸ் 20 லட்சம் பேர் இருக்காங்க பாகிஸ்தானில். பங்களாதேஷில் 56.5% பெங்காலி முஸ்லீம். ஸ்ரீலங்காலையும் பெங்காலி பேசுகிற இஸ்லாமியர் இருக்காங்க, பெங்காலி பேசுகிறாங்க. நேபாளிலையும் பேசுகிறாங்க, பூட்டானில் பேசுகிறாங்க. அப்புறம் மியான்மர்லேயும், பர்மா அங்கேயும் பேசுகிறாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மராத்தி மொழி பேசுகிறவங்க இந்தியாவிலும் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க, மத்திய பிரதேசம் இருக்காங்க, அப்புறம் வடக்கு கர்நாடகாவில் இருக்காங்க. ஆனால் குஜராத் பேசுகிற மொழி பாகிஸ்தான்லேயும் குஜராத்தி இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ராஜஸ்தானி வந்து பாகிஸ்தான் சிந்து, பேஷ்வர், கராச்சி, லாகூர்லேயும் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்காங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா நேபாளி மொழி ஹிந்தி ஒரே மாதிரி பேச்சு ஒன்று தான், எழுத்து வடிவம் தான் வேறு. நேபாளி பேசுகிறவங்க சிக்கிமில் இருக்காங்க. பாருங்கள், மொழி தான் வந்து மனிதனை பிளவுபடுத்துறதை விட மொழி வந்து மக்களை வந்து ஒரு இனமாக உருவாக்குது. தமிழ் எந்த ஆண்டு செம்மொழி பெற்ற? 2004 செம்மொழி பெற்றது. சமஸ்கிருதம் வந்து 2008 தான் செம்மொழி பெற்றது. சமஸ்கிருதன்றது வரலாறு இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு பல கோடி நிதி ஒதுக்குறாங்க, தமிழ் கம்மியாக நிதி ஒதுக்குறாங்க. உண்மையிலே உலகின் நல்ல மெசபொட்டோமியா நாகரிகர் பேசுகிற மொழி நல்ல மொழி ஈரான், ஈராக். அதேமாதிரி எகிப்த், சுமேரியன், அக்காடியன், எகிப்துலாம் வந்து ரொம்ப பழமையான மொழி. தமிழை விட பழமையான மொழி இருக்குது. ஆனால் உலகின் முதல் செம்மொழி தான் தமிழ். உயர்தனி தமிழ் செம்மொழி சொன்னது தேவநாய பாவனர். தமிழ் மொழிக்கு பாடுபட்டவர் பரிதிமார் கலைஞர், பாரதியார், பாரதிதாசன், சுரதா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊமை கலைஞர், சுரதா பாடுபட்டாங்க. நிறைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடுபட்டாங்க. மொழி தான் ரொம்ப முக்கியங்க. முதல்ல மனிதருக்கு தேவை மொழி. தன் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, வடிவங்கள், அதெல்லாம் மொழி தான் முக்கியம். முதல்ல மொழி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தன்னோட தெரிஞ்ச விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறது தான். அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாறும். இதே தமிழ் பேசுகிற ஆஃப்ரிக்காவில் ஜிம்பாப்வே, ஜாம்பியா, கென்யா, மொசாம்பிக்கில் இருக்காங்க. இந்த பிறன்மனை கல்லர் ஆஃப்ரிக்காலையும் இருக்காங்க, அங்கேயும் தமிழ் பேசுகிறாங்க. பார்த்திங்கன்னா சைனீஸ் மொழி, மேண்டரின் சைனீஸ் உலகத்தில் அதிகமாக பேசப்படும் மொழி சைனீஸ். சைனா, நேபாள், பூட்டான், தாய்வான், ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர், லாவோஸ், கம்போடியா, திபெத், கிட்டத்தட்ட நிறைய நாட்டில் பேசுகிறாங்க மேண்டரின் சைனீஸ். ஆனால் தமிழ் அளவுக்கு செம்மொழியால் கிடையாது சைனீஸ் மொழி. சைனீஸ் மொழி கற்றுக்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. கொரியன் மொழி அதாவது திருக்குறளை கடைசியாக எந்த மொழியில் மொழிபெயர்த்தானா கொரியன் மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க. மொழி வச்சு தாங்க ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல மொழின்னு பார்த்தீங்கன்னா 2007 பிருத்திவிராஜும் ஜோதிகா நடித்த படம் மொழி. 2007 மொழி தாங்க முக்கியம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்காம கூட இருக்கலாம். மனசுக்கு ஃபீலிங்ஸை வெளிப்படையாக நம்ம ஒருத்தனை பகிரணும்னா அதுக்கு தேவை மொழி, லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். மொழி தான் ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருநெல்வேலி தமிழ் வேறு மாதிரி இருக்கும், மதுரை தமிழ் வேறு மாதிரி இருக்கும், கொங்கு தமிழ், குமரி தமிழ், கன்னியாகுமரி தமிழ், மலையாளம் சேர்ந்த மாதிரி இருக்கும், தஞ்சை தமிழ், திருவண்ணாமலை தமிழ் வேறு மாதிரி இருக்கும். இந்த திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எல்லாம் வந்து தொண்டை நாட்டு தமிழ், சென்னை தமிழ், ஏகப்பட்ட தமிழ் இருக்குது பாருங்கள். அதுமாரி பார்த்திங்கன்னா புதுகை தமிழ், நாகை தமிழ், நிறைய தமிழ் இருக்குது. மொழி வச்சு தாங்க ஒருத்தன் கண்டுபிடிக்கணும். அதாவது சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா 16 செவ்வியல் தன்மை கொண்டு தமிழ் மொழி சொன்னவர் தேவநாய பாவனர், 14 செய்யுள் வரி சொன்னவர்
பரிதிமார் கலைஞர், அதாவது அவர் பேர் சூரியநாராயண சாஸ்திரி. அதாவது உலகத்தின் தமிழன் தோன்றிய முதலிடம் குமரிகண்டன்னு தேவநாய பவன் சொல்லியிருக்காரு. மொழி உண்மையிலே குமரிகண்டம், அதாவது லெமோரியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர்லேருந்து ஆஸ்திரேலியா, நியூஸ்லேருந்து இருந்த மிகப்பெரிய பரப்பளவு இருந்த தமிழர்கள் தான். அதாவது நிறைய போட்டி போகிறாங்க. சுமேரியன், அக்காடியன், பேபிலோனியன், இவங்க தான் பழமையான மொழி. தமிழ் வந்து அப்புறம் வந்து சொல்கிற நிறைய மொழிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ரொம்ப பழமையான மொழி சுமேரியன், அக்காடியன், எகிப்தின் மொழி தாங்க. ஆனால் உலகத்தின் முதல் செம்மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். யாராருக்கு தமிழ் லாங்குவேஜ் பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபரி டூரிசம் 1995. யாராருக்கு வந்து இந்தியாவில் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள். பெங்காலி, உருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மராத்தி, குஜராத்தி, அந்த டோக்ரி, டோகா அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.